கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நைட்டு டின்னருக்கு 1 கிலோ பன்னீரை சின்ன சின்னதாக அழகாக க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பட்டரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சூப்பராக வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ 3 கிலோ மைதா மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இப்போ அக்கா தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா பரோட்டாவுக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுவா பாருங்கள். எனக்கு அந்த அளவுக்கு பரோட்டா ரெடி பண்ண வராது. நான் ஒரு 2-3 ட்ரை பண்ணேன், பட் எல்லோரும் வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அக்கா தான் திரட்டிகிட்ருக்காங்க. நம்ம என்ன தான் தனியாக இருந்து வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம அக்கா, மாமா, அண்ணன், தம்பி, பசங்க எல்லார் கூடயும் ஒரு நாள் இந்த மாதிரி டின்னரோ லஞ்சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனோட இதுவே தனி தான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2 அக்கா வீடு, மாமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை சுற்றி இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ தம்பி பரோட்டா போட அதை வந்துட்டு கடையில் அடிக்கிற மாதிரி சூப்பராக அடித்து எடுத்துட்டாங்க. சின்னக்கா கேஸு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டா, வராண்டாவில் வச்சுட்டு அவள் மாட்டுக்கும் பரோட்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பரோட்டா கிட்ட நாங்கள் போட்டிருப்போம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. குருமா தாளிக்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெயில் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு சாந்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட எப்போவுமே வந்துட்டு டச்லேயே இருங்க. 1 வீக் ஒன்ஸ் முடியலனாலும் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது அவங்கள்ட்ட பேசுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம்னா. இப்போ அரைச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த இது போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்துட்டு வதக்கிட்டுருக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பவுடர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்டில் அரைச்ச கூட்டுத்தூளை எப்போவுமே போட்டுப்போம். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன். கரம் மசாலா பொடி எல்லாமே அதிலே மல்லித்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டர் மசாலா, அந்த பன்னீர் பட்டர் சாட் மசாலா இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ பன்னீரையும் இதில் போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சா போதும் பன்னீர். அதுக்கு மேலே கொதிச்சா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் நாங்கள் வச்சுருந்தோம். அப்படியே வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை ப்ளஸ் கொஞ்சமாக பட்டர் இதில் கடைசியாக ஆட் பண்ணோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பரோட்டா கடையில் ரெடி ஆகிற மாதிரி பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சூப்பரான ஒரு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உறவுங்கிறது ஒரு அழகான வார்த்தை, மிகப்பெரிய பலம். சொந்தம் இருந்தாலும் தொந்தரவு தான், இல்லைனாலும் தொந்தரவு தான். அதனால் அதை அழகாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. எதனால் எங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வந்திருக்கு, பட் 2 டேஸ்லேயே அது சால்வ் ஆகிடும். ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்க, சரியாயிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.